பொங்கல் அன்னைக்கு வாங்கின மரவள்ளி கிழங்கும் சீனி கிழங்கையும் பொங்கல் முடிஞ்ச பிறகு தான் அவிக்கிறதுக்கு எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் அன்னைக்கு வந்து யூடியூப் ஃபேமிலியிலேருந்து ஒரு 4, 5 பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சீனி கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஒரே இட்லி பாத்திரத்தில் அவிச்சு எடுத்துக்கிட்டேன். கேஸ் செலவுமே மிச்சம் தான். ஏன்னா அடியில் வந்து மரவள்ளி கிழங்க துண்டு துண்டாக நறுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே இட்லி தட்டில் வந்து சீனி கிழங்க வச்சு மூடி போட்டு அவிச்சு எடுத்துக்கிட்டேன். ரெண்டுமே சூப்பராக வந்துட்டு மரவள்ளி கிழங்க தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து தேங்காய், ஜீரகம் அப்படியே வந்து ஒரு 4, 5 வத்தலை வச்சு அரைச்சி அது கூடயே மஞ்சள் பொடியும் போட்டு லாஸ்ட்டாக வந்து பட்டரில் தாளித்து எடுத்தேன். கிழங்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் எப்போவுமே நான் லேட்டாக எழும்புனாலே இந்த இட்லி அது கூடவே வந்து சாம்பார் தான் வைப்பேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எழும்புனது ரொம்பவே லேட் ஆகிட்டு தட்டி இட்லி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவும் இடியாப்ப பாத்திரத்தில் துணி போட்டு தட்டி இட்லி வச்சுருந்தேன். இது வந்து செகண்ட் டைம் நான் வைக்கிறேன். அதுவும் இன்றைக்கி வச்சதோடையே வெளியில் எடுத்து தான் வச்சேன். அதை அப்படியே கவுந்து விழுந்துட்டு ஏன்னா இங்கே படபட நம்ம வேலை பார்க்கும்போது சில டைம் என்ன பண்ணுறோன்னே தெரியல. அந்த அவசரத்தில் நெய் போட்டேன். அதுக்கப்புறம் 2வது அவிச்சு எடுத்து சாம்பார் வச்சு சாப்பிட்டோம்.